ஓகே. ஃபீல் பண்ணாதீங்க சுவாதி. ஆமா ஃபீல் பண்ணி என்ன ஆக போறது? ஒண்ணும் ஆகாதுல்ல. ஸோ கரெக்ட்டா அப்படி நடக்குமா? ஸோ அன்னைக்கு கொஞ்சம் வெளில கூட எங்கேயும் முடியாதா? கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுது? அத விட்டுட்டு வேற வேலைய பார்க்க வேண்டியது தான். என்ன பண்றது? அப்படியே போயிடும். அதான் கேட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. "ஹுசைன் அண்ணா நீங்க சொல்லவே இல்ல பார்த்தீங்களா? உங்க பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? ஒர்க் லீவ் போட்டு எங்கனா வெளிலக்கு போவீங்களா?" "ஆமா லீவ் போட்டு எங்க போறது? ஒர்க்கையே கன்டின்யூ பண்ணுவீங்களா?" "ஹுசைன் அண்ணா சொல்லுங்க." ஓகே ஸ்வாதி. ஓகே கூகுள். இன்னைக்கு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு கூகுள். என்னன்னு தெரியல. இன்னைக்கு லைவே சுத்தல. ஒரு வேளை எங்க மாமா ஃபோன்றதுனாலயா? நான் அப்பவே உசேன் அண்ணா கிட்ட அதான் சொன்னேன். இன்னைக்கு கொஞ்சம் பயப்பட வேணாம் லைவ் சுத்தாது. ஏன்னா லைவ் போட்டிருக்கிறது எங்க வீட்டுக்காரோட ஃபோன்ல. அதனால லைவ் சுத்தாதுன்னு. அதே மாரி நடந்துச்சு. என்ன உசேன் அண்ணா கரெக்ட்டு தானே? கரெக்ட்டா 1 1/4 மணி நேரத்த நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம்னா லைவ் போட்டு. லைவ் ஒரு இடத்துலயும் சுத்தல தானே உசேன் அண்ணா? சொல்லுங்க. நான் பர்த்டே நமக்கெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் செலப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் தான். ஆமா அண்ணா. அதுதான் நானே சொல்லிட்டேனே. உங்க பதிலையும் சேர்த்து தான் நானே சொல்லிட்டேனே அண்ணா. சிஸ்டர் நானும் ஆமா அண்ணா. நாகராஜ் அண்ணா உண்மைதான் அண்ணா. என்னண்ணா நீங்க சொல்லி தானே அண்ணா. அண்ணன் தானே உங்கள கூப்பிடுறேன். அண்ணன் தான் அண்ணா நீங்களும். இங்க வந்து தான் இந்த ஒரு 4 வருஷம் 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் எங்க வீட்ல வேலை செய்றவங்கலாம் சேர்ந்து கேக்கெல்லாம் விட்டாங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். ஓ! அப்படியா? இங்க ஒரு 4 வருஷம் 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான். ஓஹோ! அப்ப வருஷம் வருஷம் கேக் வெட்டுறீங்க. என்ஜாய் உசேன் அண்ணா என்ஜாய். கேக் மட்டும் தானா அண்ணா? உசேன் அண்ணா. அப்படியா சுவாதி? ஆமா. எந்த லைவ் சுத்தும் கூகுள். நைட் டைம்ல லைவ் போட்டா இல்ல. எப்பவுமே என் லைவ் சுத்தும். எந்த சிக்னல் ப்ராப்ளம் நாங்க கிராமத்துல இருக்கோம் இல்லையா? ஸோ லைவ் போட்டாலே லைவ் சுத்தும். மதிய டைம்லலாம் லைவ் போட்டேன்னா வீட்ல லைவ் போட மாட்டேன். கழனிக்கா எங்கனா வெளில போய் தான் லைவ் போடுவேன். ஏன்னா அங்கலாம் போனா தான் டவர் கிடைக்கும். ஆனா வீட்லலாம் டவர் கிடைக்காதுங்களா? அதான். அதனால தான் இப்ப நான் கேட்டேன். லைவ் சுத்துச்சான்னு. அது என் ஃபோன்ல பிரச்சனையா? இல்ல என்னன்னு தெரியல. ஆனா அதே எங்க வீட்டுக்கார் ஃபோனும் அதே ஜியோ தான். பட் அவர் ஃபோனுக்குலாம் சுத்தாது. ஒரு வேளை என் ஃபோன்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இங்க வேலை செய்றவங்க அவங்க பர்த்டேக்கு அந்த மாரி கேக் வாங்கி வெட்டி ஏதாவது வாங்குவாங்க சாப்பாடு. ஓ! அப்படியா? எல்லாம் ஒண்ணா காசு போட்டு செய்யறதா அண்ணா? இங்க வேலை செய்றவங்க எல்லாம் அவங்க பர்த்டேக்கு அந்த மாதிரி கேக் வாங்கி வெட்டி ஏதாவது வாங்குவாங்க சாப்பாடு. ஓகே அண்ணா. ஓகே சுவாதி. கொஞ்சம் தலைவலி டுமாரோ லைவ் வரேன். ஓகே பாய் சுவாதி. குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். டேக் கேர் சுவாதி. டுமாரோ லைவ் வரேன் சுவாதி. கோகுல் மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் நம்ம லைவ்ல வந்து இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க. உங்ககிட்ட பேசுனது எனக்கும் சந்தோஷம். ஹாப்பி. ஓகே கூகுள். நாளைக்கு லைவ் வாங்க பேசலாம். பாய் கூகுள். பாய். தைலம் தேய்ச்சிட்டு தூங்குங்க. தலைவலிக்கெலாம் வந்து மாத்திரை எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? தைலம் தேய்ச்சிட்டு படுங்க. சரியாயிடும். ஓகேங்களா கூகுள்? பாய் கூகுள். பாய். சரி ஊர்லேருந்து ஃபோன் வந்து விட்டது. ஒசேனண்ணா பார்த்தீங்களா இன்னைக்கு பேச்சு சுவாரஸ்யமா போனதால உங்க ஊர் ஃபோனை நான் மறந்தே விட்டேனண்ணா. நானே கரெக்டாக 10:45க்குலாம் அண்ணா ஃபோன் வருமான்னு கேட்டுருவேன். பார்த்தீங்களா இன்னைக்கு பேச்சு சுவாரஸ்யத்தில் 11 மணி ஆக போது நானே மறந்துட்டேன் பார்த்தீங்களா உசேன் அண்ணா. சரி அண்ணா. பேசுங்க அண்ணா பேசுங்க. பாய் அண்ணா. பாய் உசேன் அண்ணா. பாய் சிஸ்டர். நான் கேக்லாம் வெட்டி பல வருஷம் ஆச்சு. அட போங்க நாகராஜண்ணா. நான் கேக்கே வெட்டினதில்ல. நீங்களாவது கேக்லாம் வெட்டி ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டியாவது கேக் வெட்டியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேக்கே வெட்டினதில்ல அண்ணா. ஏதோ என் பசங்க எல்லாம் இப்போ பிறந்து தான் ஏதோ கேட்கலாம் நான் பார்க்குறேன்னே அண்ணா. நாகராஜனா சரி எத்தனை வாட்டி வந்து கேக் வெட்டியிருக்கீங்க சொல்லுங்க. ஒரு தோராயமா சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. ஆனா நான் ஒரு வாட்டி கூட ஒரே ஒரு வாட்டி கேக் வெட்டியிருக்கேன். அது ஏதோ காலேஜ் படிக்கிற சமயம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரே ஒரு வாட்டி வெட்டியிருக்கேன் அண்ணா. நீங்க எத்தனை வாட்டி கேக் வெட்டியிருக்கீங்க சொல்லுங்கள் அண்ணா சொல்லுங்க.